மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மெத்தமிழ் கண்கள் மூடவும் இல்லை உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. அம்மா கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? அம்மா இஸ் வெரி ட்ரெடிஷனல் கேர்ள். அம்மா இஸ் வெரி இன்டெலிஜென்ட் mom. Thank you so much baby. பேரண்டிங்னா என்ன, அது எப்படி இருக்கணும்? பீயிங் எமோஷனலி அவைலபிள் ஃபார் யுவர் சைல்டு, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மால்ல அவங்க வந்துட்டு உட்காந்து இப்படி கையை காலை அடிச்சு இப்படி இப்படிலாம் பண்ணாங்க. அந்த குழந்தைக்கு அந்த டைம்ல ஏதோ கம்யூனிகேட் தான் பண்ண ட்ரை பண்றான். அப்போ வந்து நம்ம வந்துட்டு ஐயோ சச் அ பேட்லி பிஹேவ்ட் அப்படின்ட்டு நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, பிக் பாஸ்குள்ள இருக்கும்போது வேதா வந்து அந்த டயத்தில் ஓட்டெல்லாம் கேட்டிருந்தாப்புல. அப்போ சில நெகட்டிவ் டாக்ஸ்லாம் த்ரூ அவுட்டா வேதா பற்றி போகும்போது நீங்களும் வெளில வந்து பார்த்துருப்பீங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப கோவம் வந்துச்சு எனக்கு. என்னை பற்றி பேசும்போது பெருசாக கோவம் வரல, என்ன சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு. பட் இவ பற்றி ஏதாவது ஒன்று பேசினா, தப்பாக ஏதாவது சொன்னால், ஒன்றும் தெரியாத முட்டாளுங்க. இப்போ நானும் இவ்வளோ ஏதாவது ஒரு ரீல் போடும்போது நான் அவளை கட்டி பிடிக்கிறேன் இல்லை கிஸ் பண்ணுறேன்னா, அதை பார்த்து சி இதெல்லாம் கலாச்சார சீர்கேடு அப்படின்லாம் என்ன சொல்லுவானுங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அந்த லவ் இல்லை. எனக்கு தெரியும் நிறையா வீட்டில் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு நீ பாட்டில் கிளம்பிட்ட, நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் இருப்பாங்க. எனக்கு அது நடக்கல. ஐ ஆல்வேஸ் ஹேட் ஹிம். அப்போ சப்போஸ் அவர் வந்து ஏதாவது ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தாலும் 10 மணிக்கு மேலே இருந்தால் கூட பரவாயில்ல, 10 மணிக்கு மேலே நான் வந்து குழந்தையும் உன்னையும் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி he was very responsible dad. That way I am very lucky. We are just a vessel through which this child is born. அது வந்து நான் வந்து என்னோட குழந்தைங்கிறதுக்காக அது வந்து என்னோட ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது. அமித் + ஸ்ரீ ஈக்குவல் டு வேதா இல்ல. வேதா இஸ் மோர் தென் அமித் அண்ட் ஸ்ரீ. லைக் தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். சூப்பரா உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இன்டெக்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராஜ் தேம்பாவன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி தான் இருக்கிறாங்க. அமித் அண்ணன், ஸ்ரீ ரஞ்சினி அக்கா. ஸோ வேதா, ஹாய். ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மதர்ஸ் டேக்காக எடுக்கிறோங்க. அதனால் முதல்ல நான் ஸ்டார்டிங்லேயே வந்து அம்மாவுக்கு ஒரு விஷ் சொல்லலாம் அப்படின்னு வேதா கிட்ட நான் கேட்குறேன். வேதா, அம்மாவுக்கு ஹாப்பி மதர்ஸ் டே சொல்கிறீங்களா? ஒரு பாட்டாக சொல்கிறீங்களா? நீங்கள் நல்லா பாடுங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அம்மாவுக்கு ஒரு பாட்டு. மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மெத்தமிழ் கண்கள் மூடவும் இல்லை உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மெத்தமிழ் கண்கள் மூடவும் இல்லை உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். பாடி வரும் மண்டுக்கு சென்றேன் தந்துவிடும் செம்பூக்கள் கொஞ்சம். பாடி வரும் மண்டுக்கு சென்று தந்துவிடும் மைனாக்கள் வெண்பா. பாதி வரும் வண்டுக்கு சென்றேன் தந்துவிடும் செம்பூக்கள் கொஞ்சம். பாடி வரும் பெண்ணுக்கு சென்றேன் தந்துவிடும் மைனாக்கள். நாங்க 2 பேரும் நிறைய சேர்ந்து பாடுவோம் இந்த பாட்டு. அதனால ஓகே அக்கா, நீங்கள் ஒரு கிஸ் கொடுத்துடலாங்க அவங்களுக்கு. தேங்க் யூ so much baby.
லவ் யூ. நாங்க அப்படிதான் கிஸ் கொடுக்கணும். ஏன்னா சொல்லியிருக்கா மேக்கப் எல்லாம் கலையக்கூடாது அப்படின்ட்டு. அவரோட உத்தரவு. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மேக்கப் மேல ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? மேக்கப் ரொம்ப பிடிக்கும். ஓகே, மேக்கப் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சரி, அப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணிடுறோம். ஓகேவா? ஓகே, ஓகேம்மா. சரி, இப்போ நான் வந்து உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஏன்னா மதர்ஸ் டே அப்படின்னாலே வந்து பேரண்டிங் தான். பேரண்டிங்கோட வந்து பீக் கிங் மேக்கர் அப்படின்னா அது அம்மா தான் சொல்லலாம் எப்பயுமே. கேஜிஎஃப் மாதிரி. அதே தானே. பேரண்டிங் பற்றி நம்மக்கிட்ட ஒரு கருத்து இருந்திருக்கும். பட் அம்மாவை ஆனதுக்கப்புறமா பேரண்டிங் பற்றி நம்மக்கிட்ட ஒரு கருத்து இருந்திருக்கும்ல. ஸோ அந்த டயத்தில் ஃபஸ்ட்டு பேரண்டிங் பற்றி உங்கள் 2 பேர்கிட்ட என்ன கருத்து இருந்துச்சு? ஆக்சுவலி நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் உண்மை. அதாவது இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ சில சமயம் சொல்லுவாங்க, உனக்கு வந்து இந்த முதல் 3 மாதம் வாமிட் வர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நிறமாச கர்ப்பிணியாக இருக்கிறப்போ காலெல்லாம் வீங்கிடும், நம்மளால் வந்து நடக்க முடியாது, கஷ்டப்படுவோம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அதில் எதுவுமே நடக்கலை. ஓகே, எனக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருந்ததில்லை. எனக்கு வந்து நிறையா இந்த மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த ஆசையும் வரல. பாவம் இவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஐ ஹேவ் டு டூ சம்திங், உன்னை பேம்பர் பண்ணுறதுக்கு நான் என்னதான் பண்ணேன். எல்லா படத்தை பார்த்து கெட்டு போயிட்டோம்ல. ஏதாவது ஓகே, ஒரு கர்ப்பிணி பெண்ணா வீட்டில் வாந்தி எடுக்கிறது, மசக்க வருது, அவளை வந்து அடிக்கடி ஏதாவது ஐஸ்கிரீம் மூட் ஸ்விங் வருது, ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிகிட்டு போகிறது, 3 மணி காலையில் எழுந்திரிச்சு அவளுக்காக மாங்காய் எடுத்துகிட்டு வருது, இந்த மாதிரி எல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒன்றுமே நினைக்கல. பிடிச்சி கொடுக்குறது, ஆமா, ஏதோ ஒண்ணுப்பா பிடிச்சி கொடுக்கணும். இவ ஜாலியா இது யோகா பண்றா, அங்கிட்டு இங்கிட்டு. I was working throughout my pregnancy. நான் அப்பயும் ஷோஸ் பண்ணியிருக்கேன். அப்பயும் வந்துட்டு நிறைய ஆக்டிவாக நாங்கள் ஆக்சுவலி 1 week before வேதா வாஸ் born நாங்கள் சேர்ந்து ஒரு யூடியூப் ஸ்கெட்ச் எல்லாம் ஒன்று பண்ணோம், நானும் அமித்தும். ஸோ அது மாதிரி எந்த ஒரு விதத்துலையுமே வந்துட்டு அந்த சிட்டு பறவையாக திருந்தி கொண்டிருந்தேன்னா அந்த மாதிரியான தருணம் அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. எந்த மோமெண்ட் அது மாற்றிச்சு அப்படின்னா the day she was born அன்றைக்கி தான் வந்து, ஏன்னா அது வரைக்கும் கூட வயிற்றுக்குள்ளே இருக்குது, இப்போ நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது தானாக அது எடுத்துக்க போகுது, அந்த மாதிரி ஒரு ஆட்டோ பைலட் மோடில் இருக்கும். இந்த குழந்தை வெளில வந்த அப்புறம் தான் அதுக்குன்னு ஒரு மூடு இருக்கு. அது எப்பயாச்சும் அழுதா, ஐயோ எதுக்கு அழுதுன்னே நமக்கு புரியறதுக்கு டைம் ஆகும். இல்லை, ஆமா, பிகாஸ் எப்போ பாரு அழும், எப்பயுமே அழும். ஸோ தட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் நிஜமா வந்துட்டு அந்த ஒரு சேலஞ்சிங் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்குன்னு உணர்ந்த தருணம் வந்துட்டு குழந்தை கையில் கிடச்சதுக்கு அப்புறமா தான். பிகாஸ் அதுக்கப்புறம் தான் நம்ம தூங்க மாட்டோம், நமக்கு நினச்ச நேரத்துக்கு இந்த ப்ரெக்னென்சி டைமில் சுத்தமாக நமக்கு ஹேர் ஃபாலே இருக்காது. பிகாஸ் ஈஸ்ட்ரோஜன் will be லைக் ஆல் டைம் ஹை. அதுக்கப்புறம் அந்த டெலிவரி ஆனதுக்கப்புறமா தான் திடீர்னு வந்து எல்லா முடியும் கொட்ட ஆரம்பிக்கும், கொயாலி என்ன மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் 1 year ஃபார் அஸ் டு செட்டில் இன் ஆஸ் பேரண்ட்ஸே வந்து அவ்வளோ டைம் எடுக்குது. ஆனால் அது வந்து பிகாஸ் ஐ ஹேட் அ லவ்லி பார்ட்னர் லைக் அமித், எனக்கு அது ரொம்ப இன்னமும் அதை வந்து நினச்சி சிரித்து அது வந்து ஆசம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறதுக்கு ஹி இஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா எனக்கு தெரியும் நிறையா வீட்டில் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு நீ பாட்டில் கிளம்பிட்ட, நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் இருப்பாங்க. எனக்கு அது நடக்கலை. ஐ ஆல்வேஸ் ஹேட் ஹிம். அப்போ சப்போஸ் அவர் வந்து ஏதாவது ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தாலும் 10 மணிக்கு மேலே இருந்தால் கூட பரவாயில்ல, நான் 10 மணிக்கு மேலே நான் வந்து குழந்தையும் உன்னையும் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி he was very responsible dad from day 0. அதனால that way I am very lucky. ஓகேண்ணே. இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், ஏன்னா அவங்கக்கிட்ட அவங்க பேரண்டிங் பற்றி கேட்கும்போதுமே அமித் இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நாங்கள் ஜாலியாகவே பேரண்டிங் பண்ண அப்படின்ட்டாங்க. இப்போ நான் அவங்கள பற்றி உங்ககிட்ட கேட்குறேன், அக்காவை பற்றி. அக்கா வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து சூப்பரான ஒரு அம்மாப்பா, அது எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க? அவளுக்கு எப்போவுமே சரி எது தவறு எதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவளுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகே, இது பண்ணால் இது தவறு, இது பண்ணால் சரி. அண்ட் அதுலேருந்து அவன் மாறவே மாட்டான். அதே விஷயத்த நான் அவர் வேதாக்கும் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அவங்களும் அவ்வளோ ஆச்சரியமா இல்லை, எனக்கு அவங்க பார்க்கும்போது கீழே அப்படித்தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அம்மா கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு. ஷீ இஸ் வெரி இது அவங்களுக்கு வந்துட்டு தெரியும். இப்போ ஒரு கிளாஸ்னா அது ஒரு 4 மணிக்கு நம்ம அந்த கிளாஸில் இருக்கணும் அப்படின்னா 3:30 ஷில்பிலேக்கே என்ன இன்னும் ரெடி பண்ணல யாரோ, எப்போ நம்ம கிளம்ப போகிறோம், இங்கேருந்து அந்த கிளாஸுக்கு எவ்வளோ டைம் ஆகும், டிசிப்ளின் தான் சொல்கிறேன் எல்லா விஷயத்துலையுமே. அதாவது இப்போ ஒரு ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஒரு சாக்ஸ் திடீர்னு காணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சாக்ஸ் போடணும், இன்னும் நம்ம ஸ்கூல் சாக்ஸ் தான் போட்டு போகணும் அப்படின்ட்டு இப்போ நாமளே வந்து ஏதாவது சொன்னால் கூட இல்லை, அவள் வந்துட்டு நோ இதுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஷீ ஹேஸ் நிறைய ரூல்ஸ் வச்சிருக்காள். இது அபவுட் ஆல் யூ லைக் அந்தமா ரூல்ஸா? எனி ரூல்ஸ் யூ வாண்ட் டு ஷேர்?
பப்ளிக்ல முத்தா குத்தினா கிஸ்கான்ஷா வில் கிவ் மீ a pimple, right? பப்ளிக்ல வந்துட்டு நம்ம கிசஸ்லாம் கொடுக்க வேண்டாம். அப்படி வந்து கிஸ் கொடுத்தோம் அப்படின்னா கிஸ்காங்ஷான்ட்டு ஒரு மான்ஸ்டர் இருக்கு. அது வந்து நம்ம தூங்கும் போதே நமக்கு பிம்பிள் வச்சிடும். ஓகே, ஸோ பப்ளிக்ல நோ கிசிங், இது ஒரு ரூல். நீ அடுத்தது வேற என்ன ரூல்ஸ் இருக்கு? வேற என்ன மான்ஸ்டர்? ஷூகாலி. வெளியில ஷூ வச்சினா ஷூகாலி சாஸ் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிடுறோம். ஆமா, நீங்க ஷூஸ் எல்லாத்தையும் சும்மா வெளியில எப்படி ஏனோ தானோன்னு விட்டுட்டீங்க அப்படின்னா ஷூகாலி வந்து சாஸ் பெப்பர்லாம் போட்டு உங்க ஷூவை கடிச்சிடும். வேற ஏதாச்சும் இருக்குங்களா? வேற ஏதாவது இருக்காமா ரூல்ஸ் ஏதாவது சொல்லுங்க. If you don't check properly in the toilet when I go poo poo, அப்படி பண்ணா and kakasura will bite my bums. நீங்க வந்து வாஷ்ரூம் போயிட்டு அது க்ளீனா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாம வெளில வந்துட்டு சப்போஸ் நீங்க அதை க்ளீனா வைக்கலனா கக்காசுரான்னு ஒன்று இருக்கு, அது வந்துட்டு பம்மை பைட் பண்ணி பின்னாடி பதம் பார்த்துருவாங்க, பம்மியை பைட் பண்ணிடும். அதுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ குட் ஜாப் வேதா, நைஸ். Thank you for sharing. Thank you. ஓகே, அம்மா கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? Amma is very traditional girl. சரி, Amma is very intelligent mom. Thank you very much. Welcome. Next. So he's asking you, I like Amma because என்ன? I like Amma because she sings very well. She dances very well. Oh, okay. இது பேசிக்கலி ஒரு 5 வருஷம், இப்போ வயசு 6-7 தான் ஆக போகுது. ஒரு 5 வருஷம் முன்னாடி யாரோ வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அவங்க பேர் என்ன, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, எல்லாமே சொல்லுவாங்க. அவ கிளாஸ்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்க. ஏன்னா டைரியில எழுதி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஞாபக சக்தி. ஸோ இவகிட்ட 2 பேர்கிட்ட என்னால தப்பிக்கவே முடியாது. ஆமா, அன்னைக்கு அதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா 2 பேரும் தாக்குவாங்க. இல்ல அன்னைக்கு அப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு. எனக்கு உங்களை பார்க்கும்போது தானே பாவமா இருக்கு. பாவம் பண்ணுங்க எல்லாரும். முதல்ல பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா எனக்கு என்னன்னா அந்த ஒரு பேர் ஒன்று சொல்லியிருந்தாங்க, எக்கோலேலியா. ஸோ அதை பற்றி முதல்ல எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அதை பற்றி எப்போ படிச்சிங்க நீங்கள்? ஸோ அவங்க பேசுறதுல கொஞ்சம் டைம் ஆச்சு. அவங்க வந்து ஐ கான்டாக்டில் பேசுறதுல இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் ஆச்சு. அண்ட் ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறது எங்கள் அம்மா தான் கண்டுபிடிச்சாங்க. நான் வந்து கொஞ்சம் வேகாக பேசுகிறேன், பிகாஸ் அவங்களுக்கு புரியக்கூடாதுங்கிறதுக்காக. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நான் வந்து இது பொதுவாக நான் சொல்கிறேன், பிகாஸ் இந்த விஷயத்த அவளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அந்த ஐ கான்டாக்ட் இல்லை அப்படிங்கிறது எங்கள் அம்மா நோட்டீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது இது வந்து நியூரோ டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இது. இந்த ஆட்டிசம், ஸ்பீச் டிலே எல்லாமே அதுக்குள்ளேயே வரும். ஸோ இந்த நியூரோ டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிற இதில் எக்கோலேலியா அவள் சொல்கிறதெல்லாம் அப்படி ரிப்பீட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இதனால ஒரு ஸ்பீச் டிலே வரும். அண்ட் தெர் இஸ் சம்திங் கால்ட் ஏஎல்பி அண்ட் ஜிஎல்பி. ஸோ ஏஎல்பினா நம்ம வந்து அனலிட்டிக்கல் லாங்குவேஜ் ப்ராசஸர்ஸ். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு நான் கேட்டால் ஆமாம் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நீ சொல்லுவேன். ஆனால் இந்த ஜிஎல்பி அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, தட் இஸ் ஜெஸ்டால்ட் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உனக்கு தண்ணி வேணுமா அப்படிங்கிறது தண்ணிக்கான ஒரு மீனிங் அப்படின்னு நினைப்பாங்க மொத்தமாக சேர்த்து. ஸோ நான் உங்ககிட்ட நீ ஜிஎல்பினா உனக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு சொன்னா உனக்கு தண்ணி வேணும் உனக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பிகாஸ் அந்த ஃபுல் சங்கே தட் உனக்கு தண்ணி வேணுமா அப்படிங்கிறது எனக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறது குறிக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ அவங்க சங்க் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ப்ராசஸிங் ஸ்டைலே வேறு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் ஒரு தெரப்பி கொடுக்கணும், தட் இஸ் ஸ்பீச் தெரப்பி. அது பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அந்த சங்காக விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு நார்மல் ஏஎல்பி எல்லாம் எப்படி பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அடாப்ட் ஆகிப்பாங்க. பட் அவங்களோட மைண்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து நாங்கள் 2 பேரும் ரிசர்ச் பண்ணும்போது இதெல்லாம் புரிஞ்சிக்க ஆரம்பித்தோம். ஓகே, இவன் வந்து இப்படி தான் புரிஞ்சுக்கிறான். ஓகே, ஸோ இப்போது எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நான் சொன்னால் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லுவான்.
ஸோ அந்த சங்க் அவள் அப்படியே சொல்லுவாள். ஸோ தட் இஸ் தட் எக்கோலேலியா. அவள் ரிப்பீட் பண்ணி விஷயங்கள் கற்றுப்பான். ஸோ தட் இஸ் ஹவு ஷீ, அதுதான் அந்த அந்த கண்டிஷன். இன்னொன்று அவங்களுக்கு தனியாக ஃபேன்ஸ் வேறு இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயுமே பயங்கர ஃபேன்ஸாகவும் இருக்கிறாங்க. எனக்கு அதுலேருந்தே நான் ஒரு கேள்வி கேட்குறேன்க்கா. என்ன அப்படின்னா, நான் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இன்டர்வியூ எடுக்கும்போது சில ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது அவங்க பெருசாக வந்து இன்டர்வியூவில் தாண்டி எங்ககிட்டே பெருசாக சொல்ல மாட்டாங்க. பர்சனலாக வேணால் என்கிட்ட வந்து சொல்லுவாங்களே தவிர இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க தவிர, பட் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, பொண்ணு அவ்வளோ அழகாக டேலண்டடாக இருக்குது, சரி உலகத்தில் உள்ளவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் ஃபேன்ஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபேன்ஸும் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கும் போது எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய 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 கங்க்ராச்சுலேஷன்ஸ் முதல்ல அவங்க 2 பேருக்குமே. ஓகேங்களா, முதல்ல இந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சு? ஓகேப்பா, என் பொண்ணு வந்து நிறைய டேலண்டடாக இருக்கா, அதை நான் வெளியிலையும் நான் சொல்கிறேன், வெளியில் உள்ளவங்களும் அதெல்லாம் பார்க்கட்டும். இல்லை, ஆக்சுவலி வந்து ரொம்ப கிராஜுவலாக நடந்த ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு வந்து குழந்தை ரொம்ப சின்னதாக இருக்கிறப்போ ஐ டிட்ன்ட் வாண்ட் ஹர் டு பி ஆன் சோஷியல் மீடியா. சரி, ஓகே, இந்த வயசு ஒரு 5 வயசு ஆயிடுச்சு. ஸோ நவ் கொஞ்சம் யூ கேன் அப்படின்ட்டு இப்போ வந்து நம்மளால் அவளோட பேசவும் முடியுது இன்னும் கொஞ்சம் பெட்டராக. அவளுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கலைன்னா அவளால் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சைல்ட் லெட் தான். ஸோ குழந்தைக்கு ஒரு க்ரோயிங் ஃபேஸில் ஐ டோன்ட் வாண்ட் ஹர் டு பி ஆன் சோஷியல் மீடியா. அட் த சேம் டைம் இப்போ இருக்கிற வயசில் அவளுக்கு வந்து இதுக்கு இது பிடிக்கல ஏன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோனில் இருக்கிறதுனால ஐம் ஓகே டு லெட் சோஷியல் மீடியா என்கரேஜ். தட் இஸ் ஓகே. ஏன்னா எனக்கு அவளுக்கு சப்போஸ் ஏதாவது படித்து அவளுக்கு பிடிக்கல அப்படின்னா ஷீ நோஸ் அவகிட்ட அந்த வார்த்தைகள் இப்போ இருக்குது என்கிட்ட அதை வந்து சொல்கிறதுக்கு. அப்போ தென் we can deal with it now. அதனால ஐ எம் ஓகே வித் ஷேரிங் லிட்டில் திங்ஸ் வித் ஹர் ஆன் சோஷியல். ஐயோ, இவ வந்து ஒரு 1.5 வயசு 2 வயசு 3 வயசுலலாம் வந்துட்டு நானும் அமித்தும் தான் முதல்ல நிறையா பாடிட்டு இருந்தோம். இவ வந்து she just completely stopped me from singing duets with Amit. நான் தான் அவரோட பாடணும் அப்படின்ட்டு நானும் அவரும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சா அழுவா, கத்துவா. யாரு? I was like, hey, ஏன் புருஷன் டி, நான் தான் duet பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்போ? நீ சின்ன வயசுல, ஹலோ, I have proof, வீடியோலாம் இருக்கு என்கிட்ட. I don't. When you were a kid, you won't let me and Appa sing, you know that? Then we had to teach you music is for everyone. நீ மட்டும் உங்க அப்பாவோட பாடக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லி கொடுத்து இப்போ நார்மலா இருக்க நீ. ஸோ கூட நான் பாடுவேன், இந்த ஸ்மியூல எல்லாம் பாடுவேன். அண்ட் அதை வந்து ஒரு தடவை நான் போட்டேன். அது அவளோட ஒரு தனி பர்சனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று பண்ணியிருக்கோம். சின்ன லைக் பிறந்ததுலேருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதில் போட்டேன். ஒரு தடவை நான் சரி கொஞ்சம் பெருசாகிட்டாலே போடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டேன். அது ரொம்ப நல்லா போச்சு, எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் ஷி ஆல்சோ ரியலி லைக் அந்த காமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது அவள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது அவளுக்கு. அண்ட் நான் சொன்னேன் இல்லை, அவளுக்கு அந்த ஸ்டேஜில் போய் எல்லாரையும் நான் வந்து என்டர்டெயின் பண்ணுறேங்கிறது வந்து அவளுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டியோடைய ஒரு பெரிய அங்கமாக அது இருக்குது, அது சின்ன வயசுலேருந்தே. ஸோ தென் திஸ் இஸ் ஆல்சோ என்கரேஜிங்னோடனே ஷீ ஸ்டார்டட் டு ஃபீல் லைக் ஓகே நம்ம இன்னொன்று பண்ணலாம். அண்ட் இன்னொரு இன்டர்வியூ பண்ணோம் 2 பேரும் சேர்ந்து, நானும் இவ்வளோ சேர்ந்து. ஸோ அது ரொம்பவே அவளோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. அண்ட் ஆல்சோ மக்களுக்கு இவ்வளோ பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 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 ரசிகர் கூட்டம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு இவளுக்கு. வேதா ஃபேன்ஸ் அப்படின்லாம் போறாங்க. எங்க போனாலும் எங்க 2 பேரும் வேதா எங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் as parents you get to discover. அது வந்து நமக்கு பயங்கரமா இருக்கும். ஐயோ என்ன அது அப்படின்ட்டு. நான் சொன்னேன்ல, she is more than Amit Lashri அப்படின்னு. இந்த மாதிரி she is very very special package and we are so happy that இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குழந்தை நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஒரு நான் நிறைய பார்த்தது வந்து பேரண்ட்ஸ்க்கு ஆங்ஸைட்டி தான் அதிகமாக இருக்கும். ஐயோ குழந்தை வந்து என் பையன் என் பொண்ணு வந்து படிக்கவே மாட்டேங்கிறான், அவன் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவான், எப்படி வேலை கிடைக்கும், எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும், இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த ஆங்ஸைட்டிலேயே வாழ்ந்துருவாங்க. பட் நோபடி இஸ் கியூரியஸ். யாருக்குமே தான் குழந்தை மேலே கியூரியாசிட்டியே இல்லை. அவன் எப்பேற்பட்ட ஒரு பர்சன், என் பையன் எப்பேற்பட்ட பர்சன், அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எதனால அவனுக்கு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவான், எதனால அவன் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறான், எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. எப்போவுமே அந்த ஒரு மார்க்ஸ் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், ஒரு வரம் கிடைக்கணும், அப்படி தான் போயிட்டே இருக்கும் வாழ்க்கை. ஒரு அடுத்த கோல். நோபடி வாண்ட்ஸ் டு ஜஸ்ட் சிட் அண்ட் டாக் டு தேர் சைல்ட். அதுதான். பட் இதில் தான் வந்து அந்த கியூரியாசிட்டினால எனக்கு இவகிட்ட இவ்வளோ இந்த உலகத்துக்குள்ள இவ்வளோலாம் இருக்கா அப்படின்னு எனக்கு அவ்வளோ வியப்பாக இருக்கும். எனக்கு அவள் திடீர்னு டிராஃபிக் சிக்னலில் வந்துட்டு அன்னைக்கு ஷி நியூ, அதாவது திடீர்னு டிராஃபிக் சிக்னலில் அந்த செகண்ட்ஸ் போயிடுச்சு.
அவளால கரெக்டா 89 செகண்ட்லேருந்து எப்போ கிரீனுக்கு மாறும் அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. அவ 3 2 1 சொன்னா கரெக்டா green வந்துருச்சு. எக்ஸாக்ட்டா அந்த அளவுக்கு அவன் நோட் பண்ணி வச்சிருக்கான். So these are things we just discover on the go by spending time with that kid. நாளைக்கு அவ என்ன ஆகுறா எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நாளைக்கு அவ வந்து ஒரு கலெக்டர் ஆகுறாளா இல்ல ஒரு ஆக்ட்ரஸ் ஆகுறாளா இல்ல சிங்கர் ஆகுறாளா ஐ டோன்ட் நீட் டு நோ தட். இன்னைக்கு தான் முக்கியம். எவ்ரி டே இஸ் a gift. ஸோ இன்னைக்கு என் குழந்தையா இருக்கு, அதை நான் என்ஜாய் பண்றேன். அவன் எஸ். ஆனால் உண்மைக்கு எனக்கு இந்த இன்டர்வியூ எடுக்கும்போது ஃபியூச்சரில் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யா ஓகே. ஆனால் இப்போ உங்கள் 2 பேர்கிட்ட நான் கேட்குறேன், இந்த பேரண்டிங்கிற விஷயம் இருக்குல்ல, இப்போ வந்து ஏன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே வருதுண்ணே. ஏன்னா இப்போ நான்லாம் வளரும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. என்னது முருங்கன்னா ஒடிச்சு வளர்க்கணும், பிள்ளைன்னா அடிச்சு வளர்க்கணும், அதனால தான் உன்னை நான் அடிக்கிறேன் அப்படின்ட்டு அடிப்பானுங்க. சரியா? அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே போனுச்சுன்னா அடித்தாலே டாக்ஸிக் பேரண்டிங் அப்படின்னே சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முறைச்சாலே டாக்ஸிக் அப்படின்ட்டு ஸ்டேட்டஸ் போட்டுடுறாங்க, இப்போல்லாம் ஸ்டோரி போட்டுடுறாங்க. பட் பேரண்டிங்னா என்ன, அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ணங்கிட்ட இருந்து போயிடலாமா? யா பேரண்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் டு ஒரு சைல்ட் லெட் ஃபிலாசபி ஒன்று இருக்குது. அது நான் வந்து நிறைய அதை பற்றி படிக்கும்போதே நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். சைல்ட் லெட் அப்படின்னா அந்த குழந்தை சொல்கிறதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அந்த குழந்தைக்கு ஒரு இன்னேட் சென்ஸ் ஆஃப் ஒரு டிசைர் இருக்கும். எனக்கு இது பண்ணால் எனக்கு பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு 10 விளையாட்டு சாமான் அது முன்னாடி வச்சா அது எதை கிட்ட போகுதோ அதை மேலே தான் ஒரு ஈர்ப்பு. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னும் டிஃப்ரெண்ட் திங்ஸ் அதை அந்த குழந்தை வச்சு பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்பால் இருக்குது, ஒரு ஜைலோஃபோன் இருக்குது, ஒரு மியூசிக்கு புக் இருக்குன்னா அது எதை கிட்ட போகுது? ஓகே புக் கிட்ட போதா, சரி ஓகே மேபி புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறது. பிகாஸ் த பிரெயின் அந்த சைல்டோட பிரெயின் நேச்சுரலி கிராவிடேட்ஸ் டுவர்ட்ஸ் சம்திங். ஸோ இவளுக்கு வந்து மியூசிக், உடனே அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்ட போய் அதை வாசிக்க ட்ரை பண்ணி சின்ன வயசுல இருந்தேன். ஓகே அவன் வந்து ஸ்ரீயோட வயிற்றுல இருக்கும் போதுலேருந்து நான் அவளுக்காக பாடிட்டு இருந்திருக்கேன். ஸோ அவளுக்கு சங்கீதம் அப்போலேருந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். லிட்ரலி நான் பாடும்போது அவள் உதப்பான். அந்த அளவுக்கு அவளுக்கு இது ஷீ லைக்ஸ் தட் மியூசிக். ஸோ அந்த சைல்ட் லெட் ஃபிலாசபி இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும், எதை நோக்கி அது போகுது அப்படின்னு பார்த்து அதை பேஸ் பண்ணி நம்மளோட பேரண்டிங் ஃபிலாசபி நம்ம வந்து பில்ட் பண்ணோம்னா இட்ஸ் வெரி குட் ஐ ஃபீல். ஓகே நைஸ், நல்லா இருக்குது. இதெல்லாம் நான் பிறக்கும்போது இருந்திருக்கேன். ஓகே இப்போ அக்கா நீங்கள் சொல்லுங்க. மெயினாக வந்துட்டு டு பி அவைலபிள் ஃபார் யுவர் சைல்டு. ஓகே இப்போ வந்து நமக்கு நம்மளால் வந்து எல்லா டைமும் அந்த சைல்டுக்கு இருக்க முடியுமா அப்படின்னா ப்ராக்டிக்கலி முடியாமல் கூட இருக்கலாம். பட் பீயிங் எமோஷ்னலி அவைலபிள் ஃபார் யுவர் சைல்டு அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு மாலில் அவங்க வந்துட்டு இப்படி டேண்ட்ரம் பண்ணாங்க, உட்காந்து இப்படி கையை காலை அடிச்சு இப்படிலாம் பண்ணாங்க, நான் வந்து அப்படியே அந்த நகர்ந்துட்டேன் அங்கேருந்து, ஐ குட் நாட் டீல் வித் இட், ஐ ஜஸ்ட் டர்ன்ட் அவே அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த குழந்தைக்கு அந்த டைமில் ஏதோ கம்யூனிகேட் தான் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ வந்து நம்ம வந்துட்டு ஐயோ சச் அ பேட்லி பிஹேவ்ட் அப்படின்ட்டு நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கொண்டு வந்துடும் பிட்வீன் த சைல்டு அண்ட் த பேரண்ட். பட் அதுக்குன்னு நான் வந்து எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணுங்கன்னு சொல்ல, பட் ஜஸ்ட் பி தேர். நம்ம அந்த குழந்தை பக்கத்தில் எப்படியே உட்காந்துட்டு ஓகே காம் டவுன், நம்மளும் அந்த டைமில் அஜிடேட் ஆனோன்னு வைங்களேன், அந்த 2 எனர்ஜியும் அஜிடேட் ஆகி இன்னும் ஜாஸ்தி ஆகும். அந்த இடத்துல இஃப் வி பிகம் த காம் எனர்ஜி அது வந்து சரி ஓகே இப்படி நம்ம கொஞ்சம் பார்க்கும், இவ கோவப்படல, நம்மளை புரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணுறாங்கன்னு குழந்தைக்கே புரிய ஆரம்பிக்கும். இப்போ ஸ்லோலி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சைல்ட் பெட்டர். அது நிறையா டைம்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி டேண்ட்ரம்ஸ் வந்து ஜஸ்ட் பசினால இருக்கும். ஓகே இப்போ ஒரு ஆர்கேட் கேம்லேருந்து வெளில தூக்கம் இல்லை, ஓவர் ஸ்டிமுலேஷன், இந்த மாதிரி இன்னும் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் பேசிக் ரீசன்ஸாக இருக்கும். பட் அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் சைல்டு, ஒரு டேண்ட்ரம் சைல்டு, அடங்காப்பிடாரி இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்க அப்படி நம்ம லேபிள் பண்ணிடுவாங்க. அப்போது வந்து அந்த எமோஷ்னல் அவைலபிலிட்டி ஆஸ் அ பேரண்ட் தான் வந்து அந்த சைல்டை நம்ம சேஃபான என்வாயன்மெண்ட்டில் இருக்கோம் நம்ப வைக்கும். அதனால இட் வில் பில்ட் கான்ஃபிடென்ஸ். அந்த ஐ ஃபீல் தட் இந்த மாதிரியான ஒரு தட் தாட் இருக்கு இல்லையா, தட் ஏன் இந்த குழந்தை இப்படி பிஹேவ் பண்ணுது, ஏன் மானம் போகுது, இட் கம்ஸ் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் ஈகோ.
நம்ம ஈகோ நம்ம அங்கே வைக்கிறோம். ஓகே, ஏன் குழந்தை இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுது, ஏன் மேல என்ன பார்த்து மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஈகோ அங்கே வந்துடும். ஆனால் அது மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் நான் பார்க்கும்போது அப்படித்தானே இருக்கிறாங்க. இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு குழந்தைய கூட்டு போகும்போது அழுதுச்சுன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கவும் செய்வாங்க டப்புன்னு. ஆமாம், பண்ணுறாங்க அது. பட் பிகாஸ் ஏன் மானத்தை நீ இங்கே வாங்காத அப்படிங்கிற ஒரு அப்போ ஓ மானம் உன்னோட ஃபுல்லாகவே அங்கே வருது. பட் என்னன்னா ஒரு மை பேசிக் பேரண்டிங் ஃபிலாசபி என்னன்னா 2 பேரோடதும் தட் குழந்தை பெற்றுக்கிறது அது எங்களோட சாய்ஸ், இது எங்களோட சுயநலம். வி வாண்ட் அ சைல்ட். அந்த ஒரு அது சந்தோஷம் தானே, அந்த சந்தோஷத்துக்காக தான் குழந்தைய பெற்றுக்கிறோம். ஆனால் அந்த குழந்தை எங்களை மாதிரியே வளரணும், எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும், எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? they are their own person. அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும் இல்லையா? See, I want to say like because we are also doing this Mother's Day அப்படிங்கிறதுனால I believe in 2 things. இது ரெண்டுமே வந்து parallel. ஆனால் வந்து இது ரெண்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல். ஒரு விதத்தில் இந்த குழந்தைய நம்ம வந்து we are bringing to the world. ஸோ அந்த குழந்தை நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த குழந்தை வந்துட்டு நாளைக்கு ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கிறதுங்கிறது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை நோக்கி தான் நம்ம வளர்க்குறோம். ஆன் தி அதர் ஹேண்ட் we are just a vessel through which this child is born. அது வந்து நான் வந்து என்னோட குழந்தைங்கிறதுக்காக அது வந்து என்னோட ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது. என் மூலமா இந்த உலகத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு உயிர், அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பிச்சை தான். ஸோ என் மூலமா வந்திருக்கா, பட் ஷீ இஸ் ஹர் ஓன் பர்சன். அந்த இண்டிவிஜுவாலிட்டியை நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு பக்கம் அந்த குழந்தையோடைய ஆக்ஷன்ஸோ பிஹேவியரோ எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிள். இன்னொரு பக்கம் அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை வந்து உடைக்காம நான் பாதுகாக்கிறதும் அதுவும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ ஹர் ஓன் பர்சன். நம்மளோட எக்ஸ்டென்ஷன் மட்டும் கிடையாது. அமித் ப்ளஸ் ஸ்ரீ ஈக்குவல் டு வேதா இல்லை. வேதா இஸ் மோர் தென் அமித் அண்ட் ஸ்ரீ, ரைட்? Like that is what is important. சூப்பரா அதுதான் எவ்வளோ பார்த்துருப்பேன் ப்ரோமோவில் கட் பண்ணி போகிறது நாடு. ஓப்பா, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், அப்பா கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? அம்மா கிட்ட பிடிச்சதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, அப்பா கிட்ட ரொம்ப பிடிக்கும். I like Appa because he sings with me for Insta fans. It sings with me for Insta fans. ஒரு difficult song. Difficult songனாலும் பாடிடுவாரு. Okay, difficult. Okay, then next. I like to cook with Appa. Right, next. I like Appa with rapping. ஏதாவது ஒரு பாட்டை எடுப்பாங்க, நல்ல பாட்டா இருக்கும், அது சூப்பரா எடுத்து இது ராப் வெர்ஷன் பாட்டு 2 பேரும் சேர்ந்து ஒன்னு பண்ணுவாங்க. I like கக்கபக்கன் சிரிப்பானா she really enjoy. அந்த மாதிரி ஏதாச்சும் I like Appa playing with basketball. basketball ஏன்னா நமக்கு எட்டாது, இவர் தூக்கிடுவாரு, உடனே பாஸ்கெட்ல போட்டுறலாம். சூப்பர்டா பட்டு, நைஸ். ஆமா, இப்போ அண்ணன் உள்ள பிக் பாஸ்குள்ள இருக்கும்போது வேதா வந்து அந்த டயத்தில் ஓட்டெல்லாம் கேட்டிருந்தாப்புல, ஓகேங்களா? ஆனால் அந்த டயத்தில் சில டாக்ஸ், ஏன்னா இப்போ ஃபேன்ஸ் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம், அப்போ சில நெகட்டிவ் டாக்ஸ்லாம் த்ரூ அவுட்டாக வேதா பற்றி போகும்போது நீங்களும் வெளில வந்து பார்த்துருப்பீங்க சில டாக்ஸ்லாம். அப்போது அஸ் அ பேரண்ட்டாக, ஏன்னா நீங்களும் பயங்கர ப்ரொடக்டிவாக இருக்கிறதுனால அஸ் அ பேரண்டிங்காக நீங்கள் அந்த டாக்ஸ்லாம் எப்படி பார்த்தீங்க, என்ன செஞ்சீங்க அந்த டயத்தில்? அவங்க தாட் என்ன வந்துச்சு? அந்த விஷயத்தில் ரொம்ப கோவம் வந்துச்சு. பிகாஸ் எனக்கு என்னை பற்றி பேசும்போது பெருசாக கோவம் வரல, என்ன சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு. பட் இவ பற்றி ஏதாவது ஒன்று பேசினால், ஏதாவது ஒன்று தப்பாக ஏதாவது சொன்னால் எனக்கு செம கோவம் வந்துச்சு. பட் தட் சம்திங் ஆஸ் அ ப்ரொடக்டிவ் ஃபாதர் எனக்கு அது வரதான் செய்யும். அதை என்னால் மாற்ற முடியல. அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, அவனை தத்திங்க அப்படின்னு தான் நான் மைண்டில் நினச்சிப்பேன். ஒன்றும் தெரியாத முட்டாளுங்க இவங்க பேச்சு கேட்டு என்னது ஆக போகுது அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். நாட் ஜஸ்ட் அபவுட் வேதா, எனிபடி. ஒரு இன்டர்நெட்டில் ஒரு குழந்தைய பற்றி யார் எது சொன்னாலுமே இல்லை, அவங்களுடைய அறியாமை அப்படின்ட்டு தான் நமக்கு எடுத்துக்க முடியுமே தவிர. ஏன்னா வாட் இஸ் அ சைல்ட் நோ? நீங்கள் வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லை ஒரு குழந்தைய பற்றி இந்த மாதிரி எழுதக்கூடாது அப்படின்ட்டுலாம். அப்போ உங்கள் பேச்சு கேட்டு நம்ம எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குமே தவிர, ஜென்ரலி ஐ சி யூனோ இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு ஐயோ இவங்க ஏன் இப்போ பாரு அந்த குழந்தைய கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க, ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாதா அப்படின்ட்டுலாம் சில பேர் எழுதுவாங்க. இப்போ லைக் ஹே, அவங்க பேரண்ட்டு சைல்டாக அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க, உனக்கு தான் மேன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்லி அபவுட் கிட்ஸ் ஐ ஃபீல் லைக் நோபடி ஷுட் ரைட். யா, அது அவங்க குழந்தை. நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு கிவ் உங்கள் பிளெஸிங்ஸ் கொடுங்க, உங்களோட யூனோ லைக் 4 வார்த்தை நல்லதாக சொல்லுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். டோன்ட் கோ அவுட் ஆஃப் யுவர் வே டு பி பேட் டு சில்ட்ரன். இட்ஸ் ரியலி இல்லை, நிறைய பேருக்கு அது வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு இன்செக்யூரிட்டிஸ்,
அவங்க ஃபேஸ் பண்ண நிறைய பிரச்சனைகள், இப்போது அவங்க அப்பா அம்மா கிட்ட கிடைக்காத லவ் வந்து அவங்க இங்கே பார்த்துருப்பாங்க, அதை வச்சு ஐயா இது அப்படின்னு சொல்லிடுவாங்க. லைக் இப்போ நானும் இவ்வளோ ஏதாவது ஒரு ரீல் போடும்போது நான் அவளை கட்டி பிடிக்கிறேன் இல்லை கிஸ் பண்ணுறேன்னா அதை பார்த்து இதெல்லாம் கலாச்சார சீர்கேடு அப்படின்லாம் என்ன சொல்லுவானுங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அந்த லவ் இல்லை. ஸோ அது பார்த்து பொறாமைப்படுறாங்க. அந்த பொறாமை வந்து அப்படி அதை வெளிப்படுத்தினா அப்போ கெத்து குறைஞ்சிரும். ஸோ அந்த பொறாமையும் இப்படி தான் அவங்க சொல்ற கலாச்சார சீர்கேடு அப்படின்னு சொல்லி அதை மாஸ்க் பண்ணி பேக்கேஜ் பண்ணுவானுங்க. கிடைக்காதனால அவங்க அப்படி பேசுறாங்க, கிடைச்சிச்சுன்னா நீங்களும் பண்ண போறீங்க. ஏன்டா திட்டுறீங்க? பள்ளிக்கிறோம் பகோடா சாப்பிட அது பேசிக். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.